மணிப்பூர் கலவரம் காரணமாக இதுவரை 58,821 பேர் இடம்பெயர்வு, 217 பேர் உயிரிழப்பு. 2023ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி இந்த இனக்கலவரம் வெடித்தது முதல் இந்த ஆண்டு மார்ச் 30 வரையிலான காலகட்டத்தில் மணிப்பூரில் மொத்தம் 58,821 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் 217 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூர் காங்கிரஸ் தலைவர் ஹரேஸ்வர் கோஸ்வாமி தாக்கல் செய்த தகவலறியும் உரிமை சட்ட மனுவுக்கு பதிலளிக்கும் விதமாக ஏப்ரல் 20 அன்று உள்துறை செயலகம் இந்த புள்ளிவிவரங்களை வெளியிட்டுள்ளது. மே 2023 முதல் இனக்கலவரம் தொடர்பாக உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து பதிலளித்த அத்துறை, உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்ட கருணைத் தொகையின் அடிப்படையில் இதுவரை 217 பேர் உயிரிழந்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 நிலவரப்படி மணிப்பூரில் நிவாரண முகாம்களில் 174 இருந்ததாகவும், அதேவேளையில் மணிப்பூர் காவல்துறை வீட்டு வசதி வாரிய கழகத்தால் 3000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. இனக்கலவரத்தில் மே 3, 2023 முதல் 7,894 நிரந்தர வீடுகள் முழுமையாகவும் 2,646 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தகவல்கள் வெளியான பின்னர் மணிப்பூர் காங்கிரஸ் தலைவர் ஹரேஸ்வர் கோஸ்வாமி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர் குறித்த தகவல்களை பெறுவதற்கு தனக்கு 7 மாத கால முயற்சி தேவைப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பள்ளத்தாக்கு பகுதியைச் சேர்ந்த மேதி சமூகத்தினருக்கும் மலை மாவட்டங்களில் வசிக்கும் குக்கி சமூகத்தினருக்கும் இடையே மே 2023 வெடித்த இனக்கலவரம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது. தற்போது கூட அம்மாநிலத்தில் ஆங்காங்கே வெடிக்கும் வன்முறையால் அவ்வப்போது பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது என்பது கவனிக்கத்தக்கது.